கரும்பு விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்ட பல தலைவர்கள், சங்கத்துடைய தலைவர்கள் நம்முடைய ஆலையிலே இதே வளாகத்திலே இருந்து பேசியவர்கள், உரையாடியவர்கள் 2 பேர் 3 பேர். அதில் நம்மகுணம் அன்பழகர், அவரும் ஒரு காலத்திலே உரையாடியவர். 4 ஆண்டு ஆகிவிட்டது அவர் இறந்து. அதன் பிறகு பெருமாள் சீகோரை சார்ந்தவர், அவரும் கம்பீரமாக பேசக்கூடிய ஆற்றலாளர், அவரும் மறந்துவிட்டார். அடுத்ததாக மாணிக்கம் அண்ணன் கட்சியில் அமைப்பில் அவர் செயலாளராக இருந்தவர் ஆண்டி குறும்பலோ, அவரும் மறைந்து விட்டார். அதே போல அடுத்ததாக பச்சைமுத்து சன்னாசி வல்லூர், அவர் எந்த செய்தியாக இருந்தாலும் நேரடியாக சொல்லக்கூடியவர், அவரும் மறைந்து விட்டார். கே ராஜேந்திரன் பல அதிகாரிகளை காயப்படுத்துவார், அப்படி பேசுவார். என்றாலும் கூட அதில் செய்திகள் சரியாக இருக்கும். அவர் சொல்வதில்லை, சொல்லக்கூடிய விதம்தான் கடுமையாக இருக்குமே தவிர, ஆனால் அதை சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட கே ராஜேந்திரன் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த ராஜா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, உங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த செய்தி, இப்போதைக்கு நமக்கு ரா மெட்டீரியல் சொன்னால் அது கரும்பு தான். நம்முடைய சர்க்கரை ஆலை கொண்டவரை கரும்பு தான். இந்த கரும்பை இன்னும் கூடுதலாக பயிரிட வேண்டும். சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு திட்டம் மதிப்பீடு கொடுத்தது வேறு, இங்கே ஆலைக்கு வந்த கரும்புகள் வேறு. அதிகப்படியான திட்ட மதிப்பீட்டை கொடுத்து விட்டார். இத்தனை ஏக்கர் 200 ஏக்கர் 200 டன் 2 லட்சம் டன் 2 லட்சம் டன் 1.25 லட்சம் டன் எல்லாம் பதிவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தா 1 லட்சம் டன்னுக்கு கரும்பு இல்லை. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது. அதனால அந்த கேர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நன்றாக ஒரு காலத்திலே பணியாற்றியவர்கள் தான், விவசாயிகளோடு உறவாடியவர்கள் தான், நட்புறவை பேணி காத்தவர்கள் தான். ஆனால் அவங்க போய் திரும்ப அந்த விவசாயிகிட்ட பேசி நீங்க கரும்பை கூடுதலா போடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வலிமையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பளம் கொடுக்குறோம், ஏதோ உதவி பண்றோம், போய் பேசுங்கன்னு சொல்றோம். ஆனா பேசுகின்ற போது விவசாயி என்ன சொல்றாங்க, 4000 ரூபாய் அறிவிச்சிங்களா, 4000 ரூபாய் கொடுத்தீங்களா, நோட்டீஸ் போய் வீடெல்லாம் கொடுக்க சொன்னீங்களே, வாங்கி கொடுத்தீங்களா, அந்த 4000 ரூபாய் எங்க ஏன் கொடுக்கல? இது சென்ற முறை விவசாயிகள் கேட்டால் அந்த விவசாயிகள் அந்த கரும்பு அந்த அசிஸ்டண்டாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் எப்படி போய் பேச முடியும்? எனவே பணத்தை பொறுத்தளவு ஓரளவு பிரச்சனை இல்லை. கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்முடைய ஆலை பொறுத்தளவிலே வெட்டிய கரும்புக்கு உடனுக்குடன் பணம் அனுப்பி இருக்கிறீர்கள். அதற்கு நான் அதை போல வருங்காலத்திலேயே நீங்கள் செய்ய வேண்டியது. பணத்தை பொறுத்தளவு பிரச்சனை. ஆனால் விவசாயிகள் 2 வழிகளிலே இழப்புகளை சந்தித்தார்கள். ஒன்று, இந்த பொக்கோ போயிங் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோயால் பாதிக்கும். இந்த நோய்க்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். சரி, அந்த நோய் வருகிறது, அதற்கான மாற்று மருந்தோ அல்லது மாற்று நிவாரணமோ எதுவும் செய்யவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அரசாங்கம் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த கரும்பு விவசாயிகளுக்கு நட்டை ஈடு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதில் கொடுக்கல.